ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீன் ஆம்லேட் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு முட்டை, பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், பாதி பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, முள் எடுத்த ஒரு மீன் துண்டு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ முள் எடுத்து ஒரு மீன் துண்டை சேர்த்துக்கலாம். மீன் துண்டு உடையாமல் கலந்து விட்டுருங்க. அடுப்பில் ஒரு கல்லை சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஆம்லெட் கலவையை அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் துண்டை நீங்கள் அவிச்சு சேர்த்துக்கலாம். இல்லைனா மீன் குழம்பு வச்சிங்கன்னா அதிலிருந்து எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் பொறுமையாக திருப்பி போடுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகும். இப்போ ஆம்லேட் 2 பக்கமும் குக் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஃபிஷ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தோடு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சேனலில் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.